நான் சொல்றேன் பாருங்க. உங்களுடைய செல்போன்ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் கான்டாக்ட்ஸையும் நீங்க வந்து எடுத்து நீங்க பாக்குறீங்க. நீங்க இதை வந்து இது 3ஆ பிரிக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய செல்போன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் வந்து நீங்க 3ஆக பிரிக்கலாம். 1, இவங்களுக்கு உங்க செல்போன்ல இருக்க கான்டாக்ட்ஸ் பத்தி தான் நான் பேசுறேன் இந்த இடத்துல. இந்த நபர் இருக்காரு இல்லையா, இந்த குறிப்பிட்ட நபருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான ஒரு மக்கள். ஏன் அப்படின்னு ஒரு சிலர் நீங்க சொல்லாம இருக்கிறதே நல்லது. இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது நீங்க சொல்லாம இருக்கிறதே நல்லது. அவங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னு நான் சொல்றேன். சில பல மாதிரி செய்வாங்க. ஒண்ணு, நீங்க ஏதோ தப்பா பண்ணிட்டு இருக்க மாதிரி உங்க சொந்த பந்தங்கள்ல போய் பரப்புறதே அவங்க வேலையா இருக்கும். ஒண்ணு. இல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை வந்து சும்மா வந்து ஓட்டுறதுக்காகவே ஏதாவது அப்பப்ப பேசுறது. போன் பண்ணியே ஓட்டுவாங்க வேணும்னே. 2. இன்னொன்னு எப்படின்னா, அந்த உங்களுடைய வளர்ச்சியை விரும்பாதவங்க இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வளர்ச்சியை விரும்ப சத்தியமா இருப்பாங்க. இது வந்து உறுதி. அதாவது உங்களுடைய வளர்ச்சியை விரும்பாதவங்க உங்க பக்கத்திலேயே இப்ப உட்கார்ந்து இருக்கலாம், நமக்கு தெரியாது. சோ அதை நீங்க பாருங்க. இவங்க வந்து உங்களுடைய வளர்ச்சியை விரும்பாதவங்ககிட்ட நீங்க போறதுன்றது தப்பு. ஏன்னா அவங்க வந்து வேற ஏதாவது பண்ணிதான் உங்களை வளர விடாம பார்ப்பாங்க. இது ஒரு டைப். இன்னொன்னு, கான்டாக்ட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கூப்பிடணுமா. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வி கால் தம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ். இது என்னன்னா, ஏதாவது ஒரு லாபம் இருந்தாப்ப மட்டும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீங்களும் அப்படிதான். நீங்க ஒன்றும் உத்தமர் கிடையாது. அவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னா நீங்க ஃபோன் பண்ணுவீங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னா அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இது 2வது வகை. ஓகேவா? 3வது வகை ஒண்ணு இருக்குது. என்னன்னா, இவங்க நீங்க ஃபோன் பண்ண உடனே எடுப்பாங்க. ஃபோன் பண்ண உடனே எடுத்துட்டு நீங்க என்ன சொன்னாலும் அதை வந்து காது கொடுத்து கேட்டு அதை வந்து நல்லா பண்ணுவாங்க. இந்த 3வது வகை உங்களுடைய ரொம்ப க்ளோஸ். இந்த மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பெரிய அளவுல வந்து அவங்கள வலியுறுத்தாம இருக்கிறது நல்லது. ஓகே? நிறைய பேர் மாத்தி தான் பேசுவாங்கல்ல. நான் வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் ஒரு மாதிரி பேசுவோம், நான் மாத்தி பேசிட்டு இருக்கிறேன். கரெக்டா? அப்படிதான் ஃபீல் பண்றீங்க. ரியாலிட்டி இதுதான். நீங்க ரொம்ப க்ளோஸ் பீப்புள் கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயத்த வந்து நீங்க அந்த அளவுக்கு சொல்லாம இருக்கிறது நல்லது. நான் ஏன்னு சொல்றேன் பாருங்க. ஒண்ணு, அவங்க அக்கறையே நமக்கு பிரச்சனை. ஓப்பனா சொல்றேன். அவங்க அக்கறையே. 2வது என்னன்னா, சொல்லி காட்டிடுவாங்க எப்பயாவது உங்களை. எப்படி சொல்லி காட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மாதிரி நான் அன்னைக்கு இல்லைன்னா நீ என்னத்தை போய் பெருசா பண்ணிருப்ப. நீ வேற நிறைய மக்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு அது வந்து இது பண்ணி விட்டுருவாங்க. இன்னொன்னு வேற மாதிரியும் கொண்டு போவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி. ஆனா இந்த சென்டர்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அவங்க தான் நமக்கு டார்கெட். நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம அவங்களுக்கு வந்து கூப்பிடுறோம். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க நமக்கு கூப்பிடுறாங்க. தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் கால்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் பெனிஃபிட்ஸ். ஓகே? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இவங்க டெஃபினட்டா கன்வெர்ட் ஆவாங்க. ஓகே? கன்வெர்ட்னு நான் ஏன் யூஸ் பண்ண உங்களுக்கு புரியுறதுக்காக. நீங்க அவங்ககிட்ட கரெக்டா நான் சொல்ற மெத்தட்ல எல்லாம் கொண்டு போனீங்கன்னா ஷுவரா நடக்கும். ஏன்னா பெனிஃபிட்காக தான் அவங்க நமக்கு வந்து நம்ம ஃபோன் நம்பரே வச்சிருக்காங்க. நம்மளும் பெனிஃபிட்காக தான் வச்சிருக்கோம். இதுல என்ன இருக்குது ஒளிவு மறைவு? நான் வந்து பண்றேன், நீங்களும் பண்ணுங்க. இவ்வளவுதான சமாச்சாரம். இதுல என்ன போய் there is nothing ராக்கெட் சயின்ஸ் இந்த இடத்துல. கரெக்ட்டுங்களா? இது இந்த கான்டாக்ட் லிஸ்ட் பத்தி நான் சொல்ல வேண்டிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான